இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். அன்புள்ள ஓம் சரணுவ யூடியூப் ஃபேஸ்புக் நேயர்களே வணக்கம். ஒவ்வொரு வாரமும் வார ராசி பலனை உங்களுக்காக வழங்கக்கூடிய நான் தற்போது உங்களுக்காக வரும் ஜூலை 7ஆம் தேதி முதல் ஜூலை 13ஆம் தேதி வரை உள்ள இந்த வாரத்திற்கான ராசி பலனை கூற உள்ளேன். இனி இந்த வாரத்திற்கான ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, செவ்வாயின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் குறிப்பாக உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் சூரியன், 2இல் குரு சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக பல்வேறு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உங்கள் செயல்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும். எடுத்த பணிகளை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு உண்டாகும். குரு பகவான் 2ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் பண வரவுகள் மிக மிக நன்றாக இருந்து குடும்பத்தில் சுபிட்சம், நெருங்கியவர்கள் ஆதரவு மிக மிக சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்புகள், பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது 12 வெள்ளி 13 சனி ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் துர்க்கை அம்மனை தரிசிப்பது மூலமாக ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த வாரத்தில் உண்டு. ரிஷப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டில் சூரியன், 12ஆம் வீட்டில் செவ்வாய் சஞ்சரிப்பதால் நீங்கள் எதிலும் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு செயல்பட வேண்டிய நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கிறது. எந்த விஷயத்திலும் சற்று நிதானத்தோடு பொறுமையோடு செயல்பட வேண்டும். குறிப்பாக நீங்கள் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்கும். பேச்சால் வீண் பிரச்சனைகள் உண்டாகலாம். அதனால் பேச்சில் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருக்க வேண்டும். முடிந்தவரை உங்களுக்கு தேவையில்லாத ஒரு நெருக்கடிகள் ஏற்படலாம் என்பதால் பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது. தொழில் வியாபார ரீதியாக உங்களுக்கு சின்ன சின்ன நெருக்கடிகள் உண்டாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் தேவையற்ற வாக்குவாதங்கள் ஏற்படலாம் என்பதால் நீங்கள் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருப்பது, முடிந்தவரை பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது. இந்த வாரத்தில் குறிப்பாக நீங்கள் எந்த நாட்களில் ஒரு வளமான பலன்களை அடைய முடியும் என பார்க்கின்ற பொழுது 7 ஞாயிறு 8 திங்கள் ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக உங்களுக்கு இருக்கும். நீங்கள் இந்த வாரத்தில் சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது மூலமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு தனஸ்தானமான 2ஆம் வீட்டில் புதன் சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் சஞ்சரிப்பதும், லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் செவ்வாய் சஞ்சரிப்பதும் நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பலம், வலிமை, திறமை உங்களிடம் இருக்கும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றக்கூடிய ஒரு பலமும் வலிமையும் உங்களுக்கு ஏற்படும். பண வரவுகள் சற்று ஏற்ற இறக்கமாக இருக்கும் என்பதால் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மிகவும் கவனத்தோடும் நிதானத்தோடும் இருப்பது, முடிந்தவரை பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது. தொழில் வியாபாரத்தில் பொதுவாக தற்போது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் விரைவில் ஒரு நல்ல நிலையினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது குறிப்பாக உங்கள் பணியில் மட்டும் நீங்கள் சற்று கவனத்தோடு செயல்பட்டால் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் சமாளித்து ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும்.
மேலும் இந்த வாரத்தில் எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் என பார்த்தால் 9 செவ்வாய், 10 புதன், 11 வியாழன் ஆகிய நாட்கள் உங்களுக்கு ஒரு வளமான பலன்களை தரக்கூடிய ஒரு நாட்களாக இருக்கும். மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு இந்த வாரத்தில் குறிப்பாக மகாவிஷ்ணு வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. கடக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் குரு சஞ்சரிப்பதும் ஜென்ம ராசியில் புதன், சுக்கிரன் போன்ற கிரகங்கள் சஞ்சரிப்பதும் நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானமான 10ஆம் வீட்டில் செவ்வாயானவர் வலுவாக சஞ்சரிப்பதால் இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் பிறர் பார்த்து ஆச்சரியப்படும் அளவிற்கு ஒரு வளமான நிலையினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. நெருங்கியவர்களின் உதவியானது மிக மிக சிறப்பாக இருக்கும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றக்கூடிய ஒரு பலமும் வலிமையும் உங்களுக்கு ஏற்படும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு சில நல்ல கௌரவமான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். பேச்சு திறமையால் பல்வேறு வளமான பலன்களை பெறுவீர்கள். புதிய பொருட்களை வாங்கக்கூடிய யோகமும் அதிர்ஷ்டமும் உங்களுக்கு உண்டு. நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். உங்களுக்கு இருந்த உடல் உபாதைகள் எல்லாம் விலகி எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு பலமும் வலிமையும் உங்களுக்கு ஏற்படும். குறிப்பாக நீங்கள் சற்று நிதானத்தோடு செயல்பட்டால் ஒரு சில வளமான பலன்களை பெறலாம். இரவு நேர பயணங்களை தள்ளி வைப்பது தவிர்ப்பது மிக மிக நல்லது. இந்த வாரத்தில் குறிப்பாக 7 ஞாயிறு, 8 திங்கள், 12 வெள்ளி, 13 சனி ஆகிய நாட்கள் மிகவும் சாதகமான நாளாக உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு சிவன் ஸ்தலங்களுக்கு சென்றுவது மிக மிக நல்லது. சிம்ம ராசி நேயர்களே, சூரியனின் ஆதிக்கமான சிம்மத்தில் பிறந்த உங்களுக்கு ராசிக்கதிபதியான சூரியன் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதாலும் பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டில் செவ்வாய் சஞ்சரிப்பதும் நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்கள் உங்களுக்கு ஏற்படும். உங்களுடைய பேச்சில் சற்று பொறுமையை கடைபிடிப்பது மிக மிக நல்லது. இந்த வாரத்தில் குறிப்பாக உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டில் சனி, 8இல் ராகு சஞ்சரிப்பதால் பொதுவாக கணவன் மனைவியிடையே சற்று விட்டு கொடுத்து செல்வது நல்லது. ஒரு சிலருக்கு தேவையில்லாத ஒரு நெருக்கடிகள் இந்த வாரத்தில் ஏற்படலாம். அதனால் எதிலும் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருப்பது, முடிந்தவரை ஒரு பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது. பொதுவாக தொழில் வியாபாரத்தில் நீங்கள் தற்போது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டால் விரைவில் ஒரு சில நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய யோகமானது உங்களுக்கு இருக்கிறது. குறிப்பாக நீங்கள் சற்று பொறுமையோடு செயல்பட்டால் ஒரு சில வளமான பலன்களை அடையலாம். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மிகவும் கவனத்தோடும் நிதானத்தோடும் இருப்பது, முடிந்தவரை ஒரு பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது. அதிக முதலீடுகள் கொண்ட செயல்களை தற்காலிகமாக தவிர்ப்பதன் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது குறிப்பாக 9 செவ்வாய், 10 புதன், 11 வியாழன் ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இந்த வாரத்தில் குறிப்பாக நீங்கள் சர்வேஸ்வரர் வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை நீங்கள் அடையக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். கன்னி ராசி நேயர்களே, புதனின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு ராசிக்கதிபதியான புதன், சுக்கிரன் சேர்க்கை பெற்று லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறைந்து ஏற்ற மிகுந்த பலன்களை பெறுவீர்கள். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றக்கூடிய ஒரு பலமும் வலிமையும் உங்களுக்கு ஏற்படும். நல்ல நட்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். குரு பார்வை ஜென்ம ராசிக்கு இருப்பதால் ஏற்ற மிகுந்த பலன்கள் ஏற்படும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலமும் வலிமையும் உங்களுக்கு உண்டாகும்.
நண்பர்கள் மூலமாக ஒரு சில அனுகூலங்கள் ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் மிகச்சிறப்பான பலனை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது நீங்கள் எவ்வளவுதான் சிறப்பாக செயல்பட்டாலும் ஒரு சில சின்ன சின்ன நெருக்கடிகள் ஏற்படலாம். சக ஊழியர்களிடம் பேசுகின்ற போது சற்று பொறுமையோடு செயல்பட்டால் ஒரு வளமான பலன்களை பெற முடியும். வண்டி வாகனங்களில் செல்கின்ற போது சற்று பொறுமையோடு இருப்பது, முருக வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை நீங்கள் இந்த வாரத்தில் அடையலாம். இந்த வாரத்தில் குறிப்பாக 7 ஞாயிறு 8 திங்கள் 12 வெள்ளி 13 சனி ஆகிய நாட்கள் உங்களுக்கு ஒரு வளமான பலன்களை தரக்கூடிய ஒரு நாட்களாக இருக்கும். மேலும் வளமான பலன்களை இந்த வாரத்தில் நீங்கள் பெறுவதற்கு பொறுமையை கடைபிடிப்பது மிக மிக நல்லது. துலா ராசி நேயர்களே, சுக்கிரனின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு ராசிக்கதிபதியான சுக்கிரன் புதன் சேர்க்கை பெற்று தொழில் ஸ்தானமான 10ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்வதாலும் ருண ரோகஸ்தானமான 6ஆம் வீட்டில் ராகு சஞ்சரிப்பதாலும் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக சின்ன சின்ன நெருக்கடிகள் நிலவக்கூடிய நேரமாகும். குறிப்பாக எதிலும் சற்று பொறுமையோடு செயல்பட்டால் ஒரு சில வளமான பலன்களை பெற முடியும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சில நெருக்கடிகள் தற்போது நிலவினாலும் உங்களின் தனித்திறமையால் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பலமும் வலிமையும் உங்களுக்கு ஏற்படும். பொதுவாக பேச்சில் சற்று பொறுமையோடு இருந்தால் ஒரு சில அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இந்த வாரத்தில் குறிப்பாக முன்கோபத்தை குறைத்துக் கொள்வது, கூட்டாளிகளை சற்று அனுசரித்து செல்வதன் மூலமாக ஒரு சில சாதகமான பலன்களை பெற முடியும். நீங்கள் இந்த வாரத்தில் எந்த நாட்களில் ஒரு வளமான பலன்களை பெறலாம் என பார்க்கின்ற பொழுது 7 ஞாயிறு 8 திங்கள் 9 செவ்வாய் 10 புதன் 11 வியாழன் ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும். இந்த வாரத்தில் குறிப்பாக நீங்கள் தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதியான செவ்வாய் ருண ரோகஸ்தானமான 6ஆம் வீட்டில் வலுவாக சஞ்சரிப்பதாலும் குரு பார்வை ஜென்ம ராசிக்கு இருப்பதும் நல்ல அமைப்பாகும். அது மட்டும் இல்லாமல் பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டில் புதன் சுக்கிரன் போன்ற கிரகங்கள் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பலமும் வலிமையும் உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் பிறர் பார்த்து ஆச்சரியப்படும் அளவிற்கு ஒரு கௌரவமான நிலையினை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் தற்போது விலகி ஏற்ற மிகுந்த பலன்களை பெறுவீர்கள். நீங்கள் சற்று நிதானத்தோடு செயல்பட்டால் ஒரு சில வளமான பலன்களை இந்த வாரத்தில் பெறலாம். புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். கடந்த சில நாட்களாக இருந்த மனக்குழப்பங்கள் எல்லாம் தற்போது வார தொடக்கத்திலே குறைந்து மன அமைதி ஏற்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வுகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே ஒற்றுமையானது மிக மிக சிறப்பாக இருக்கும். புதிய பொருட்களை வாங்கக்கூடிய யோகமும் அதிர்ஷ்டமும் உங்களுக்கு உண்டு. இந்த வாரத்தில் குறிப்பாக 9 செவ்வாய் 10 புதன் 11 வியாழன் 12 வெள்ளி 13 சனி ஆகிய நாட்கள் மிகவும் சிறப்பான நாளாக இருக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது மிக மிக நல்லது. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு குறிப்பாக இந்த வாரத்தில் 6இல் குரு 7இல் சூரியன் சஞ்சரிப்பதால் நிதானத்தோடு செயல்பட வேண்டும். அது மட்டும் இல்லாமல் சுக்கிரன் புதன் ஆகிய கிரகங்கள் 8ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் பொறுமையை கடைபிடிப்பது நல்லது. தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். நீங்கள் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்கும். சனியும் தற்போது வக்ரகதியில் இருப்பதால் பண வரவில் ஒரு ஏற்ற இறக்கமான நிலை இருக்கும். அதனால் எதிலும் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருப்பது, பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது. தொழில் வியாபாரத்தில் சின்ன சின்ன நெருக்கடிகள் ஏற்படும். குறிப்பாக உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உங்கள் பணியில் மட்டும் சற்று கவனத்தோடு நிதானத்தோடு செயல்பட வேண்டிய நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கிறது. குறிப்பாக எந்த நாட்கள் இந்த வாரத்தில் நல்ல நாட்களாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது 12 வெள்ளி 13 சனி ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும். 7 ஞாயிறு 8 திங்கள் ஆகிய நாட்கள் சந்திராஷ்டம் என்பதால் அந்த 2 நாட்கள் மட்டும் நீங்கள் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருப்பது, பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது.
இந்த வாரத்தில் குறிப்பாக நீங்கள் சற்று பொறுமையோடு இருந்தால் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் இந்த வாரத்தில் பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு ருணரோகஸ்தானமான 6ஆம் வீட்டில் சூரியனும் 5இல் குருவும் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. எடுக்கும் முயற்சியில் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். தொழில் ரீதியாக ஒரு நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. நண்பர்கள் மூலமாக ஒரு சில அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. பொதுவாக புதிய யுக்திகளை பயன்படுத்தி நல்ல லாபத்தை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு இருக்கிறது. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் தற்போது விலகி நல்ல ஒரு லாபகரமான பலன்களை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. இந்த வாரத்தில் நீங்கள் பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. குறிப்பாக நீங்கள் நல்லதாக பேசினாலும் அதனை மற்றவர்கள் தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருப்பதால் பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது. இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது 7 ஞாயிறும் 8 திங்களும் மிக சிறப்பான நாளாக இருக்கும். 9 திங்கள் செவ்வாய், 10 புதன், 11 வியாழன் ஆகிய நாட்கள் சந்திராஷ்டம் இருப்பதால் அந்த 3 நாட்கள் மட்டும் நீங்கள் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு கவனத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. மேலும் வளமான பலன்களை இந்த வாரத்தில் நீங்கள் பெறுவதற்கு குறிப்பாக முருக வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. கும்பராசி நேயர்களே, சனியின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு குறிப்பாக இந்த வாரத்தில் உங்கள் ராசிக்கு 4இல் குரு 5இல் சூரியன் சஞ்சரிப்பதால் நிதானத்தோடு செயல்பட வேண்டும். புதன் சுக்கிரன் போன்ற கிரகங்கள் 6ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். நீங்கள் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்கும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மிகவும் கவனத்தோடு இருக்க வேண்டும். தொழில் வியாபாரத்தில் கடந்த கால பிரச்சனைகள் தற்போது தொடர்ந்தபடி இருக்கும். வேலையாட்களை சற்று அனுசரித்து செல்வது, கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சரியான முறையில் பயன்படுத்தி கொள்வது மிக மிக நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உங்கள் பணியில் மட்டும் நீங்கள் சற்று கவனத்தோடு இருந்தால் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சமாளித்து ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. மேலும் வளமான பலன்களை இந்த வாரத்தில் நீங்கள் அடைவதற்கு குறிப்பாக நீங்கள் இந்த வாரத்தில் குறிப்பாக சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது மிக மிக நல்லது. குறிப்பாக இந்த வாரத்தில் எந்த நாட்கள் மிக சிறப்பான நாளாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு 7 ஞாயிறு, 8 திங்கள், 9 செவ்வாய், 10 புதன், 11 வியாழன் ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும். இந்த வாரத்தில் குறிப்பாக 12 வெள்ளி, 13 சனி ஆகிய நாட்கள் சந்திராஷ்டம் என்பதால் அந்த 2 நாட்களில் மட்டும் நீங்கள் சற்று கவனத்தோடு நிதானத்தோடும் இருக்க வேண்டிய நாட்களாக இருக்கிறது. இந்த வாரத்தில் நீங்கள் விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மீன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு இந்த வாரத்தில் 2இல் செவ்வாய், 4இல் சூரியன் சஞ்சரிப்பதால் அலைச்சல்கள் அதிகப்படியாக இருக்கும். எளிதில் முடிய வேண்டிய விஷயங்கள் சற்று தாமதமாகும். பேச்சில் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். முன்கோபத்தை சற்று குறைத்து கொள்ள வேண்டும். ஆறுதல் தரக்கூடிய விஷயம் என்னென்றால் உங்கள் ராசிக்கு பஞ்சமஸ்தானமான 5ஆம் வீட்டில் புதன் சுக்கிரன் சஞ்சரிப்பதால் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு திறமை உங்களிடம் இருக்கும். எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும். இக்கட்டான நேரத்தில் எதிர்பாராத பண வரவுகள் கிடைத்து உங்களுடைய பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு உண்டாகும். பேச்சில் சற்று பொறுமையோடு இருந்தால் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்கலாம். தொழில் வியாபாரத்தில் ஒரு சில நெருக்கடிகள் ஏற்படக்கூடிய ஒரு நேரம் என்பதால் தற்போது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டால் விரைவில் ஒரு நல்ல நிலையினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு சில தேவையற்ற நெருக்கடிகள் ஏற்படும். நீங்கள் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருந்தால் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சமாளித்து அனுகூலங்களை அடைய முடியும். இந்த வாரத்தில் ஆறுதல் தரக்கூடிய விஷயம் என்னவென்றால் சந்திரனின் சஞ்சாரமானது 9 செவ்வாய், 10 புதன், 11 வியாழன், 12 வெள்ளி, 13 சனி ஆகிய நாட்களில் சிறப்பாக இருப்பதால் ஒரு நல்ல வாய்ப்புகளை அந்த நாட்களில் பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு உண்டு. மேலும் வளமான பலன்களை இந்த வாரத்தில் நீங்கள் பெறுவதற்கு கால பைரவரை வழிபாடு செய்வது மிக மிக நல்லது. நேயர்களே, இதுவரை இந்த வாரத்திற்கான ராசி பலனை கூறினேன். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.